சேலத்து மகாராணி கோட்டை மாரியம்மனுக்கு ஆடி திருவிழா பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. சேலத்தை கட்டியாலும் கோட்டை மாரி என்று அழைக்கப்படும் அருள்மிகு கோட்டை ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருக்கோவிலில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து ஆடி திருவிழா வெகு விமர்சையாக பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. முன்னதாக சேலம் பிச்சிபாளையம் பகுதியில் இருந்து சோழ வேளாளர் சமூகத்தின் சார்பாக பக்தர்கள் திரளாக பூக்கோடைகளை பல்வேறு இசை வாத்தியங்கள் மூலம் ஊர்வலமாக கோட்டை ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோவிலை அடைந்தவுடன் மூலஸ்தானத்தில் காட்சி அளிக்கும் பெரிய மாரியம்மனுக்கு தங்க கவசம் அணிவித்து நறுமண மலர் மாலைகள் சூட்டி சேலத்து மகாராணி பிரம்மாண்டமாக அலங்கரித்தனர். தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த அரளி பூக்களை அம்மனுக்கு சமர்ப்பித்து பூச்சாற்றுதலை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து மூலஸ்தானத்தில் காட்சி அளிக்கும் அம்மனுக்கு மகா கற்பூர தீபாராதனை காட்டப்பட்டது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் அம்மனை வணங்கி வழிபட்டனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதத்துடன் பூக்களும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் சக்திவேல், செயல் அலுவலர் அமுத சுரபி மற்றும் திருக்கோவில் அர்ச்சகர்கள் அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இன்று காலை சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு ஊர் மக்கள் அனைவரும் பூக்கூடையில் பூ எடுத்து வந்து அம்மனுக்கு பூ சாத்தப்படி பண்ணி திருவிழாவானது பூச்சாற்றுதல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்த கோடிகள் வெகு சிறப்பாக வந்து தரிசனம் செய்து அம்மன் அருள் பெற்று சென்றார்கள். அதேபோல் இத்திருவிழாவானது 8 வருடத்திற்கு முன்னாடி நடைபெற்றது. இப்போது 8 வருடம் கழித்து 8 பேட்டை ஆளும் கோட்டை மாரியம்மன் 8வது வருடமாக இத்திருவிழாவானது வெகு சிறப்பாக இன்று துவக்கப்பட்டு நடைபெற உள்ளது. திருவிழாவினை வந்து தரிசித்து செல்லுமாறு அம்மன் அருள் பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம். இப்படிக்கு அறங்காவலர் குழு, செயல் அலுவலர் மற்றும் பூசாரிகள், நிர்வாகிகள். லட்சுமி நாராயணா, பகவதே நாராயணா. இன்று சேலம் கோட்டை பெரிய மாரியம்மன் திருக்கோயிலில் பூச்சாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. 2016 இந்த கோயில் திருப்பணி ஆரம்பிச்சாங்க. 2023 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைவடைஞ்சி இப்ப 8 ஆண்டுகள் கழித்து இந்த திருக்கோயில் புது பொலிவுடன் சிறப்பாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஏற்பாடு பண்ணி புதிய ஒரு கொடிமரத்தை நிறுவி அற்புதமா சொன்னா சிலை வடிப்புகளோட நல்ல ஒரு கலைநயத்தோட பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த திருக்கோயிலை பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உருவாக்கி இருக்கிறாங்க. சேலம் மக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இது மிக மிக ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். இந்த கோயில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சேலத்து மகாராணி. சேலத்து மகாராணி யாரு அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய உடம்பு சிலுக்கும்.
யார் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை மாரியம்மன் கோயில் தான் சேலத்து மகாராணி. இந்த சேலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உடல்நிலை குறைவா இருக்குது, உடம்பு வந்து ஒரு குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திக்கி திக்கி பேசுது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து கூட்டிட்டு வந்து அந்த உப்பு எடுத்து நாக்களை வச்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து பேச ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு தெய்வ சக்தி மிக்கக்கூடிய இந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல வீட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து முதல் பண்டிகை ஸ்டார்ட் ஆயிருக்குது. தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா சமயபுரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொடிமரம் இருக்குது, அங்க வந்து கொடியேத்தம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்து சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா கோட்டை மாரியம்மன் கோயில்ல வந்து கொடியேத்தம். நாளைக்கு வந்து காலையில 9 to 10 வந்து பாத்தீங்கன்னா கொடியேத்தம் நடக்குது. பக்த கோடிகள் அனைவர்களும் வந்து பாத்தீங்கன்னா கொடியேற்றத்துல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க செல்வ செழிப்போட நோய் நொடி இல்லாம தீர்க்க ஆயுசா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்து தீர்க்கமா இருக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்து கம்பநடும் வைபவம் 30/7/2024 கம்பநடு வைபவம். அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்து அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நடக்குது. அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்து கல்யாணமாகாத பெண்கள் வந்து மனசார வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்து அம்மனை வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் பண்ணாக்க வந்து பாத்தீங்கன்னாக்க திருமணம் வந்து பாத்தீங்கன்னா தடை இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உடனே வந்து நிவர்த்தி ஆகும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சேலத்து மகாராணியோடைய சிறப்பே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்துங்க அடுத்த வாரம் 5, 6, 7 ஆகஸ்ட் மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து சக்தி அழைச்சி பொங்கல் வச்சு சேலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்க, பசங்க, பெண்கள் அனைவரும் பாகுபாடு இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து உருளத்தனம் போடுவாங்க. இந்த உருளத்தனம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்து ஆண்டாண்டு காலமா காலாண்டு காலமா இருக்குது. 2016 வந்து இந்த கோயில் வந்து பாலாயம் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்து நிறுத்தினதுல இருந்து பாத்தீங்கன்னாக்க வந்து நேர்த்தி கடன் பண்ண முடியாம உருளத்தனம் போட முடியாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேர்த்தி கடனுக்கோசரமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பண்டிகை எப்ப போடுவாங்க நேர்த்தி கடன் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்றாங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா உருளத்தனம் போடுவாங்க. அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய வந்து அளவு குத்துறது வந்து பாத்தீங்கன்னா பால் கூட உருவடைகிறது, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் ஃபங்க்ஷன் நல்லா சிறப்பா நடக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்து மிக சிறப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முத்து பல்லாக்குல வந்து அம்மன் வந்து வீட்டி வந்து பாத்தீங்கன்னா சத்தாவரண நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா 10/8/2024 வந்து பாத்தீங்கன்னா நடக்குதுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்து 16ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து பெரியார் வெடை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து கோயில் ஃபங்க்ஷன் நிறைவடைகிறது. இந்த ஃபங்க்ஷனை சேலம் மக்கள் இல்லை எல்லா மக்களும் இந்த செய்தியை வந்து யாராரு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய காது வழியாவோ அவங்களுக்கு வருதோ 18 பெட்டிய கட்டி ஆளக்கூடிய சேலத்து மகாராணி. இந்த சேலத்து மகாராணிக்கு இன்னைக்கு பூ போட்டு நிகழ்ச்சியில இங்கிருந்து பூ எடுத்துக்கிட்டு போய் வந்து பாத்தீங்கன்னா 18 பெட்டியிலையும் பூ போட்டு வந்து பாத்தீங்கன்னா பண்டிகை ஸ்டார்ட் ஆயிருக்குது. அப்படின்னா வந்து இதனுடைய மகத்துவம் மிகப்பெரிய மகத்துவம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்து இப்ப நம்ம சொல்ற செய்திய நீங்க கேட்டு குழந்தைங்களுக்கு, பசங்களுக்கு, பெண்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி இந்த மாதிரிமா இந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு நிவர்த்தி ஆகும், இந்த மாதிரி போய் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுங்க. சிறப்பா இருக்கட்டும், சேலத்து மக்கள் சிறப்பா இருக்கணும். மறுபடியும் திரும்பவும் சொல்றேன், அம்பே நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பகவதே நாராயணா. இந்த நாராயண மந்திரத்தை வந்து உச்சரிக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நோய் நொடி அண்டவே அண்டாது. ஓம் சக்தி பராசக்தி. வாழ்க வளமுடன். சேலத்து மகாராணி கோட்டை பெரிய மாரியம்மனுக்கு முதல் முறையாக கொடியேற்றம். சேலம் கோட்டை ஸ்ரீ பெரிய மாரியம்மன் ஆடி திருவிழா முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக கொடிமரம் முன்பு கும்ப கலசங்கள் பிரதிஷ்டை செய்து கணபதி ஹோமம் பூஜைகள் நடைபெற்றன. ஹோமத்தில் பல்வேறு விதமான மூலிகை பொருட்கள் சமர்ப்பித்து நிறைவாக பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து
அம்மன் திரிசூலத்திற்கும் கொடிமரத்திற்கும் மகா அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கும்ப கலசத்தை ஆலயத்தை சுற்றி எடுத்து வந்து புனித நீர் ஊற்றப்பட்டு தீபம் காட்டப்பட்டது. பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்து கொடியேற்றம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.